வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு செமையான வரலாற்று அலசல பார்க்க போறோம். விஜயநகர பேரரசுல நடந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் மூளைக்காரத்தனமான ஹெய்ஸ்ட், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் திருடுன்னு கூட சொல்லலாம். இது வெறும் நகைச்சுவை கதை கிடையாதுங்க. மனிதனோட பேராசையை எப்படி அவனுக்கே எதிரா திருப்புறதுன்னு காட்டுற ஒரு கிளாசிக் சம்பவம். வாங்க இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை அலசலாம். நேரா விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிரற்ற பாத்திரங்கள் என்னைக்காவது குட்டி போடுமா? என்னங்க இது ரொம்ப முட்டாள்தனமான கேள்வியா இருக்குன்னு நீங்க இப்ப சிரிக்கலாம். ஒரு ஈய பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ எப்படிங்க உயிருள்ளவை மாதிரி குட்டி போடும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா ஒரு மனுஷனோட பேராசை இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான லாஜிக்க கூட எப்படி அவனை நம்ப வைக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கதைக்குள்ள போவோம். முதல்ல நம்ம டார்கெட் யாரு, அவனுக்கான பொறி என்னன்னு பாத்துருவோம். எந்த ஒரு அட்டகாசமான திட்டத்துக்கும் ஒரு டார்கெட் வேணும். அந்த டார்கெட்டை வீழ்த்த ஒரு பொறி வேணும் இல்லையா? இங்க அந்த பொரிய செட் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம தெனாலிராமன் தான். ஆனா அவர் குறி வைக்கிற அந்த டார்கெட் யாரு? விஜயநகர பேரரசுல அந்த ஊர் மக்கள் சந்திச்ச மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஷேட் தான். அவன் ஒரு வட்டி தொழில் செய்யறவன். அவன்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்கள் கிட்ட அவன் வசூலிச்ச அநியாய வட்டி. ஏழை மக்களோட கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்கள ஈவு இரக்கமே இல்லாம சுரண்டி பெரிய பணக்காரனா தன்னை வளர்த்துக்கிட்டான். இந்த வில்லனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் புகட்டணும்னு தெனாலிராமன் முடிவு பண்ணாரு. இந்த சாட் கேரக்டரை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் லாபம், பணம் இது ஒண்ணுதான் குறிக்கோள். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். லாபம்னு வந்துட்டா இவனோட சிந்தனை திறன் அப்படியே பிளாங்க் ஆயிடும். மனித உணர்வுகளை விட பணத்தை ரொம்ப நேசிச்சான். அவனோட இந்த அடிப்படை குணத்தை தான் தெனாலிராமன் அவனுக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாத்த போறாரு. ரொம்பவே அற்புதமான ஒரு சைக்கலாஜிக்கல் மூவ் இது. இப்போ அந்த வட்டி வாங்கும் சேட்டை மாற்றத்துக்கான தெனாலியோட முதல் திட்டம் என்னன்னு பார்க்கலாம். அந்த சீட்டைய திருத்தணும்னு தெனாலிராமன் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சண்டை போட்டோ இல்ல அதிகாரத்தை காட்டியோ அவர் எதையும் பண்ணல. ரொம்பவே துல்லியமா கணக்கிடப்பட்ட ஒரு வலைய விரிக்கிறாரு. அந்த வலைக்குள்ள சேட்டு தானாவே வந்து விழ போறான். தெனாலிராமனோட இந்த மாஸ்டர் பிளான்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், சாதாரண பாத்திரங்களை வாடகைக்கு வாங்குறது. செகண்ட், அந்த பாத்திரங்களை அவற்றின் குட்டிகளோட திருப்பி கொடுக்கறது. தேர்ட், அந்த சேட்டோட மனசுல பேராசை முழுமையா வளர வரைக்கும் வெயிட் பண்றது. ஃபைனலா தங்க பாத்திரங்களை குறி வைக்கிறது. இந்த மொத்த பிளானும் அந்த சேட்டோட பேராசைங்கிற ஒற்றை பலவீனத்தின் மேல மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு. முதல் கட்டம் ஆரம்பமாகுது. தெனாலிராமன் சேட்டையை சந்திச்சு தன் மகனுக்கு காதணி விழா நடக்க போகுது, அதுக்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேணும்னு கேக்குறாரு. சேட்டும் பாத்திரங்களை கொடுக்கறான். கொஞ்ச நாள் கழிச்சு தெனாலிராமன் வாங்கின பாத்திரங்களை மட்டும் திருப்பி கொடுக்கல, அதோட சேர்த்து சில சின்ன சின்ன பாத்திரங்களையும் திருப்பி கொடுக்கறாரு. ஏன் இதெல்லாம்னு சேட் கேட்டதுக்கு ரொம்பவே கேஷுவலா, உங்க பாத்திரங்கள் எல்லாம் குட்டி போட்டுருச்சு, அதான் அந்த குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட சிரிக்காம ரொம்ப சீரியஸா சொல்றாரு. இத கேட்டதும் சாட்டோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அட முட்டாளே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, ஆமா ஆமா இத நான் உன்கிட்ட கொடுக்கும் போதே எல்லாமே மாசமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். நமக்கு சும்மா பாத்திரங்கள் கிடைக்குதேங்கிற சந்தோஷத்துல தெனாலிராமனை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு அவர் விரிச்ச வலையில வழிய போய் விழுகிறான் இந்த சாட். சரி, இந்த விஷயம் அடுத்து எப்படி பில்டப் ஆகுதுன்னு பாப்போம். தங்கமும் பேராசையும், இதுதான் தெனாலியோட இறுதி தாக்குதல். இப்போ ஒரு சில மாசங்கள் ஓடிடுச்சு. விதைக்கப்பட்ட பேராசைங்கிற வித சேட்டோட மனசுல பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. இப்போ தெனாலிராமன் தன்னோட ஃபைனல் அட்டாக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த முறை தன்னோட வீட்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்க போகுதுன்னு, அதுல மன்னரும் அமைச்சர்களும் கலந்துக்க போறதா சொல்றாரு. அதுக்காக ரொம்பவே விலை உயர்ந்த தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேணும்னு கேக்குறாரு. சாதாரண பாத்திரங்களுக்கே குட்டி கிடைச்சதுன்னா தங்க பாத்திரங்களை கொடுத்தா தங்க குட்டிகளே கிடைக்குமேங்கிற பேராசை சேட்டோட கண்களை மொத்தமா மறைச்சிடுச்சு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஷேட் பண்ண அந்த மிகப்பெரிய தப்பு தான். தெனாலிராமனை முழுசா நம்பின ஷேட் தங்க பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் அள்ளி கொடுக்கும்போது, இந்த பாத்திரங்கள் எல்லாமே இப்போ கர்ப்பமா இருக்கு, சீக்கிரமே இதுங்க குட்டி போடும், நீ வரும்போது மறக்காம அந்த குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்றான்.
தனக்கு லாபம் வரணுங்கிறதுக்காக ஒரு முட்டாள்தனமான லாஜிக்க அவனே வெளிப்படையா ஆமோதிச்சு தன்னோட வீழ்ச்சிக்கு தானே பெரிய குழிய தோண்டிக்கிறான். நாட்கள் நகருது. தங்க பாத்திரங்களை வாங்கிட்டு போன தெனாலிராமன் அதை திருப்பி கொடுக்கவே இல்ல. 1 மாசம், 2 மாசம்னு 3 மாசம் ஆயிடுச்சு. சேட்டுக்கு பொறுமை போய் கோபம் தலைக்கேறுது. 4வது மாசம் சேட்டு நேரா தெனாலிராமன் வீட்டுக்கே படையெடுக்கிறான். இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் என் பாத்திரங்களை திரும்ப தரல அப்படின்னு ரொம்பவே ஆத்திரத்தோட சண்டைக்கு நிக்கிறான். இந்த இடத்துலதான் தெனாலிராமன் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இறக்குறாரு. கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம ஒரு டாக்டர் எப்படி ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்வாரோ அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்களை வந்து பார்க்கல. நீங்க கொடுத்த பாத்திரங்கள் எல்லாம் கர்ப்பமா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. பிரசவம் ரொம்பவே கஷ்டமா இருந்ததுனால அந்த பாத்திரங்கள் எல்லாமே இறந்துடுச்சு. இது ரொம்பவே பிரமாதமா ஒரு விஷயத்த விளக்குது. மனுஷனோட மூளை அவனோட வசதிக்கு ஏத்த மாதிரி எப்படி டபுள் கேம் ஆடுதுன்னு பாருங்களேன். லாபம் வரும்போது பாத்திரங்கள் குட்டி போடுங்கிற முட்டாள்தனத்தை ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். ஆனா நஷ்டம்னு சொன்ன உடனே யாட்ட விளையாடுற, பாத்திரங்கள் சாவுமா அப்படின்னு கோபப்படுறான். பேராசை ஒரு மனிதனோட லாஜிக்கலான சிந்தனைய எப்படி ஒரு செகண்ட்ல உடைச்சு போடுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாதுங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல நியாயம் யார் பக்கம் இருக்கு? பாத்திரங்கள் சாகுமா அப்படின்னு கேக்குற ஷேடோட உடைந்த லாஜிக் பக்கமா, இல்ல பாத்திரங்கள் குட்டி போடும்போது அதுங்க ஏன் பிரசவத்துல சாக கூடாது அப்படின்னு கேக்குற தெனாலிராமனோட கிறிஸ்டல் கிளியரான லாஜிக் பக்கமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை முத்தி போய் மன்னர் சபைக்கு போகுது. அதான் நம்ம அடுத்த பகுதி, சிறப்பான தீர்ப்பு. ஆத்திரமடைந்த சேட் தெனாலிராமனை நேரா மன்னரோட அரசவைக்கே இழுத்துட்டு போறான். இதுதான் தெனாலிராமனுக்கு தேவையாவே இருந்துச்சு. மக்கள் முன்னாடியும் அரசவையிலையும் சேட்டோட உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற நேரம் வந்துடுச்சு. நடந்த எல்லாத்தையும், சேட் வாங்குற அநியாய வட்டி பற்றியும் தெனாலிராமன் மன்னர்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்ட மன்னர் அட்டகாசமான ஒரு கேள்வியை கேக்குறாரு. பாத்திரங்கள் குட்டி போடும்னு நீயே ஒத்துக்கணும் இல்லையா? குட்டி போடும்னா அது ஏன் பிரசவத்தின் போது சாகக்கூடாது? சேட்டோட சொந்த வார்த்தைகளையே பயன்படுத்தி அவனுக்கான போரிய மன்னர் லாக் பண்றாரு. அவனால இதுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. மன்னரோட தீர்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உன்னோட பேராசைக்கு இந்த தங்க பாத்திரங்களோட இழப்பு ஒரு பெரிய நஷ்டம்தான். இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இனிமேலாவது மக்கள் கிட்ட அநியாய வட்டி வாங்குறத நிறுத்திட்டு நியாயமா நடந்துக்கோ அப்படின்னு வார்னிங் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறாரு. வில்லன் திருத்தப்படுறான், அநியாயம் தடுத்து நிறுத்தப்படுது. தெனாலிராமனோட அறிவாற்றல பாராட்டி மன்னர் பரிசுகளையும் கொடுக்கறாரு. சோ இந்த முழு கதையிலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான், பேராசை பெருநஷ்டம். இந்த கதையோட அடிப்படை நீதி பேராசை பெருநஷ்டம். ஆனா அத வெறும் ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம அது எப்படி பிராக்டிக்கலா ஒரு மனுஷனை கவுத்துருது அப்படின்னு தெனாலிராமன் ரொம்ப சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 2. அந்த சேட் தன்னோட வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் கர்ப்பமா இருக்குங்கிற அறிவே இல்லாத ஒரு லாஜிக்க 2 முறை முழு நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டு இருக்கான். தனக்கான சுருக்கு கயிற்ற அவனே பின்னிக்கிட்டான்னு நினைக்கும் போது சிரிப்புதான் வருதுங்க. லாபம்ங்கிற ஒற்றை ஆசை அவனோட கண்களை எப்படி பிளைண்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? இந்த சுவாரஸ்யமான அலசல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காக எந்தெந்த லாஜிக்கலான பொறிகள்ல, அதாவது லாஜிக்கல் டிராப்ஸ்ல நீங்க குருட்டுத்தனமா விழுந்துட்டு இருக்கீங்க? அது ஒரு ஈஸி மணி ஸ்கீமா இருக்கலாம், இல்ல யாராவது சொல்ற ஆசை வார்த்தைகளா இருக்கலாம். உங்களோட லாஜிக்கலான சிந்தனைய உங்களோட ஆசைகள் மறைக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான அலசலோட சந்திப்போம்.